ஆமே அன்யாங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு பர்த்டே ரெக்வெஸ்டடா. அவங்களுக்கு பர்த்டே முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. ரொம்ப சாரி, என்னால் போட முடியல. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு தான் சிஸ்டர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகேடா, இப்போது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி போட்டுட்டேன்னா அதுக்கு கீழே வந்து யார் டாப்புன்னு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நான் ஜேகே டாப்பு ஸ்டோரி போட்டாலும் கீழே வந்து கேட்குறீங்க எனக்கு ஜேகே டாப் வேணும்னு சொல்லிட்டு. முதல்ல ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கடா யார் டாப்புன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து கீழே கேளுங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? இந்த ஸ்டோரியோட டாப் வந்து நம்ம ஜங்குக் தான், ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னா மை ப்ளே பாய் சீனியர், ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு கிளப் தாண்டா காட்டுறோம். அங்கே ஒரு பர்சன் செம்மையாக பார்ட்டி பண்ணின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அவரை சுற்றி ஒரே பொண்ணுங்க தான். இந்த பக்கம் ஒரு பொண்ணு கையை பிடிச்சி சுற்றி விடுறது என்ன, அந்த பக்கம் ஒரு பொண்ணு கையை பிடிச்சி சுற்றி விடுறது என்ன, இந்த பக்கம் அப்படியே கப்பிள் டான்ஸ் என்ன, அப்படியே வந்து ஒரு ரசிக்கிட்டு நல்லா ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணின்னு இருக்காரு. அவர் பக்கத்தில் அப்படியே ஒரு பையனை பார்த்தா ஃபுல்லாக பூச்சிங்கனக்காக நின்றுட்டுருக்காரு. டே வாடா வீட்டில் ஆத்தா வையும், ஏய் நாடா அத்தாவையும் அம்மாவையும் வந்து ஆடுறா டான்ஸு. டேய் ஜேகே ஒழுங்கு மரியாதை வாடா, டேய் வந்து தொலைடா டான்ஸ் ஆடுறதுக்கு. டேய் வீட்டுக்கு போனால் அம்மா திட்டுண்டா வாடா, ஏய் முர்றா வாய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே தாண்டா ஃபுல்லாக ஃபன் பண்ணிக்கின்னு செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்முன்னு தான் பாவமாக அப்பாவி பிள்ளையாட்ட நின்றுட்டுருக்காரு. ஒரு வழியாக அப்படியே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்கோ. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா, ஏய் இன்னைக்கு என் பிள்ளை தாண்டி குடிக்காமல் வருவான் பார்க்குறியா? ஏய் என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என் பிள்ளை தான் குடிக்காமல் வருவான், வேணா பெட்டு வச்சுக்கலாமா? பெட்டா? ஆமாம், என் பிள்ளை மேலே நான் 1000 ரூபா பெட்டு கட்டுறேன். 1000 ரூபாயா? பாரா, ஓ பிள்ளை மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம், என் பிள்ளை இன்னைக்கு குடிக்காமல் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகேயோட அம்மா அப்பா 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பெட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்ட்ரோ பார்த்துக்கணுன்னா நம்ம ஜேகேயும் ஜிமினும் எதிர்சுடா, ஓகேவா? ஓ அப்படியா, அப்போ நான் என் பிள்ளை மேலே 500 ரூபா கட்டுறேன். அவ்வளோதான் உன் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை. ஏய் என் பிள்ளை நீ குடிக்காமல் வந்தான்னா நான் உனக்கு 500 ரூபா தருவேன். இதே உன் பிள்ளை மட்டும் நீ குடிச்சிட்டு வந்தான்னு வையேன், எனக்கு நீ 1000 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாதாஜி நைனாவும் பேசின்னு இருக்க. இப்போ நம்ம ஜேகே ஜிவனும் அப்படியே வந்து கதவு டோர் அப்படியே நாக் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே கதவு ஓப்பனில் தான் இருக்குது, வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து சவுண்டு வர. இப்போ நம்ம ஜேகேயும் ஜிமனும் அப்படியே கதவை திறந்துட்டு உள்ளே வர்றாங்க. நம்ம ஜேகேக்கு நிற்க கூட நிதானமே இல்லை. ஜிமன் தான் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் டேய் மகனே இருடா இது. ஐயோ மாதாஜி என்ன பண்ணிட்டுருக்க? நான் மாதாஜி சாப்பிட்டியா நீனு? நீ சாப்பிடாதான் நான் சாப்பிடுவேன் தெரியுமா? டீச்சேக்கே என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு சொன்னடா. மாதாஜி நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னா நீ நம்பிடுவியா? என்ன மாதாஜி இப்படி சொல்லிட்டு இருக்க? என்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் அப்படியே போயிட்டு ஜேகேயோட அம்மா மேலே விழுக. உன்னை நம்பி போய் கட்டின பார்த்தியா, என் பற்றி செருப்பாலே அடிக்கணும். ஐயோ மாதாஜி உன்னை எதுக்கு நீ செருப்பாலே அடிக்கிற? உனக்கு அடிக்கணும்னா இதோ அங்கே நிற்கிறாரு அவர் அடி மாதாஜி, எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிப்பாரு. ஏய் என்னடா என்னை சைக்கிள் அவமானப்படுத்துகிற? ஐயோ நைனா ஒன்றை போய் நான் அவமானப்படுத்துவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஒரு கலவரம் போயிட்டுருக்க. இப்போ நம்ம ஜேகேயோட அப்பா தாண்டா, இங்கே பார்த்தியா என் தங்கமான பிள்ளைய பார்த்தியா, என் பொண்ணு அழகாக குடிக்காமல் வந்திருக்கேன். ஆமாம் நைனா நான் குடிக்கவே இல்லை, அவன் மட்டும்தான் குடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் க்யூட்டாக போயிட்டு அவங்க நைனா கிட்ட நினைக்கிறாங்க. இப்போது ஏய் ஒழுங்கு மரியாதையாக 1000 ரூபா காசு எடுத்து கொடுத்துட்டு ஓ. 1000 ரூபாயா? எதுக்கு 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 எதுக்கு? ஏய் எதுக்கு இத்தனை எதுக்கு? நீ தானே சொன்னா உன் பிள்ளை குடிச்சிட்டு வந்தானா நீ எனக்கு 1000 ரூபா தரணும். பெட்டு கட்டினீங்கல்ல மறந்துட்டிங்களா? ஏய் அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏய் நான் டெய்லியும் இதே மாதிரி பெட்டு கட்டி ஏமாத்த பார்க்குறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமனோட அப்பா அப்படியே சொல்ல. இப்போ நம்ம ஜேகேயோட அம்மா தாண்டா, ஏய் இங்கே பாரு ஜேகே அவன் காசு கேட்குறான்டா, ஏதாவது பண்ணுறா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகேயா ஐயோ மாதாஜி எனக்கு ஒரே வாமிட்டாக வருது, அப்படியே எடுத்துட்டு செல்லு பாலப்பா வா நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக. ஏய் என்ன இதே சொல்லி டெய்லி தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி உங்களை விடவே மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக அமௌண்ட்டை கொடுத்துட்டு அடைசி போங்க அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகே இல்லை மாதாஜி பரவாயில்ல மாதாஜி, இதோ
இவர் மூஞ்ச பார்த்தாலே வாஷ் பேஷன் மாதிரி தான் இருக்கு, நான் இவர் மூஞ்சிலே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அவங்க டேடி மூஞ்சிலே வாந்தி எடுக்க போக ஐயா சிச்சி கரும தொலைஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிடிச்சி திட்டி விட்டுறாரு. இப்போ நம்ம மாதாஜி அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை சொல்லியே டெய்லியும் தப்பிக்கிறீங்கல்ல, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் அமௌண்ட் வாங்கி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைனா சொல்ல, இப்போ நம்ம மாதாஜி தாண்டா ஓ அப்படியா பார்த்துக்கலாம் நைனா நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக உன் மூஞ்சி மேலே நான் வந்து எடுத்தே ஆவேன் ஏச்சி கரும்பு பிடிச்சோனே படா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே அப்படியே அவங்க அம்மா கூட்டி கொண்டு போயிட்டு படுக்க வச்சிடுறாங்கடா. ஸோ இப்போ நம்ம ஜெமன் தாண்டா அப்படியே உள்ளே வர்றாங்க. வந்துட்டு வா நான் எவ்வளோ நேரம் தாண்டா குடிக்காத மாதிரி நடிக்கிறது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயபிள் அப்படியே வந்து மட்டையாயிருது. ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகாது. நெக்ஸ்ட் தாண்டா காட்டுறோம். அப்போது அப்படியே நம்ம ஜேகேவன் ஜிம்னு காலேஜ் தான் கிளம்பி இருக்காங்க. இப்போ நம்ம மாதாஜி தான் அப்படியே ஜேகே கூட்டி விட்டுக்கிட்டே இங்கே பாருப்பா யாரு கூடயும் வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, நல்ல பிள்ளையா போயிட்டு நல்ல பிள்ளையா வந்துடணும். சரி மாதாஜி நீ சொல்லிட்டல, நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். இங்கே பாரு அதுக்கப்புறம் பொண்ணுங்க பின்னாடிலாம் நீ போகாதடா, பொண்ணுங்களை பின்னாடி வர வைடா அப்படிங்கிற. நான்லாம் எந்த பொண்ணு பின்னாடியுமே போகிறதில்ல மாதாஜி, அவளுக்கு தான் வர்றாளுங்க, நான் என்ன பண்ணுறது. ஏய் இங்கே உண்மையை சொல்லு, அப்படியா எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடியா வருது? ஏய் ஜிம்னா நான் என்ன பொய்யா சொல்கிறேன், எத்தனை பொண்ணுங்க அவளுங்களை மயங்கிய பின்னாடியே தெரியுதுங்க. ஓ அப்படி சரி ஓகே மாதாஜி எனக்கு ஒரு வாய் கொடுத்தா நல்லா இருக்கும். போடா அப்பையிட்டா வாங்க போ அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜெமன் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போது அப்படியே நம்ம நைனா தாண்டா செம்மையாக ஒரு சாப்பாடு சமைச்சு எடுத்துன்னு வந்துடுறாங்க. ஐயோ நைனா இன்னா வாசனையே செம்மையாக இருக்கு. ஜிம்னா உனக்கு தான் நைனா பாரு நைனா, இந்த மாதாஜி எனக்கு கொடுக்காம அவனுக்கு மட்டும் ஊட்டி விட்டுட்டு இருக்கே. உனக்கு தான் நைனா நான் இருக்கேன்ல, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நைனா அப்படியே ஜிமனுக்கு ஊட்ட கரும்பு. ஏன் நைனா என்னது இது கரும்பு? சி என்னடா கரும்புங்கிற, இது கருமோ இல்லடா குருமா. குருமாவா? ஆமாம் குருமா, உனக்கு தெரியாதா? எப்படி இருக்கு, செம்மையா இருக்கா? ஐயோ நைனா தயவு செஞ்சு கொண்டு போய் வாஷ் பேஷன்ல கொட்டிடு. கருவோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் ஓடிட. இப்போ நம்ம மாதாஜி தான் ஜெமன் எங்கடா போகிற, சாப்பிட்டு போ, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ அவனுக்கே ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே ஓடி போயிட. இப்போ நம்ம ஜேகேயும் சாப்பிட்டுட்டு ஸோ இப்போ நம்ம ஜெமனும் ஜேகேயும் அப்படியே கிளம்பி யூனிவர்சிட்டிக்கு தாண்டா வர்றாங்க. பார்த்தா கேட்டு போட்டி கிடக்கு. ஜெமுனா என்னடா கேட்டு பூட்டி இருக்கு? ஐயோ போதைய போட்டு கல்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டோமா என்ன, இப்போ என்ன பண்ணுறது? நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு காம்பவுண்ட் சவர் எகிரி குடிச்சு உள்ளுக்குள்ளே போயிடுவாராம். டே அட வளர்ந்த மாடே என்னடா நீ மட்டும் போயிட்ட, ஐயையோ இப்போ நான் எப்படா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் நின்றுட்டுருக்க. ஜெமுனா வாடா. டேய் வளர்ந்த மாடு நான் எப்படா இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் சவர் ஏறி வர்றது? நான் எப்படி வந்து தோடா பிரின்சிபல் மட்டும் பார்த்தானோ ஏன் நம்ம 2 டிசி தான். நான் எப்படா வர்றது? டேய் இந்திரா தூக்கி விட்டாது போடா. ஐயோ நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஓடி போயிட. அடோ பாவிகளா, இது எதுக்குடா இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் சவர் கட்டி வச்சிருக்கீங்க, நான் குள்ளமாக இருக்கனால எப்படா ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பர்சன் வந்து அப்படியே நம்ம ஜெமினா பின்னாடி இருந்து அப்படியே தூக்க நம்ம ஜெமின் என்ன நான் திடீர்னு பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் அப்படியே மேலே போயிட்டு காம்பவுண்ட் சவரை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார வச்சுறாங்க அந்த பர்சன். ஸோ அப்படியே நம்ம ஆள் வந்துட்டு காம்பவுண்ட் சவர் மேலே உட்காந்துன்னு இருக்காரு. இப்போது யாரு அப்படின்னு பார்த்தா கீழே வேற யாரு, தலைவன் யுங்கி தான். யுங்கி நீயா என்ன தொட்டு தூக்கி மேலே உட்கார வச்ச? என்னப்போ நான் தான். ஓ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் என்ன லவ் யூ. இந்த பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு ஏன் அவ்வளோதான் உனக்கு. எதுக்கு இப்போ இவ்வளோ கோச்சுக்கிறேன்? நான் தான் உன்னை சுற்றி வரேன்னு தெரியுதுல்ல. நீ என்ன மட்டுமா சுற்றி வர்ற, இந்த காலேஜை சுற்றி வந்துட்டு இருக்க. காலேஜை சுற்றி வர்றதெல்லாம் ஒரு ஃப்ளர்ட்டு, ஆனால் உன்கிட்ட மட்டும்தானே நான் ஃப்ளாட்டு. என்ன இது என்ன கவிதையா? ஆமாம், உன்னை பார்த்தோன்னே அருவியாக கொட்டுது, அதை பேச நினச்சா வார்த்தை வர மாட்டேங்குது அதானே? ஆமாம் அச்சி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்கியும் அப்படியே காமன் சோறு எகிரி குதிச்சு கீழே இறங்கிடுறாங்க. என்ன அப்படியே இறக்கி விட்டு போனால் நல்லாயிருக்கும். உன் சைஸுக்கு நீ இவ்வளோ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் கிளம்புறேன், இறங்கி வந்துக்க. யுங்கி ஐயோ என்ன இவன் அப்படி பாதை விட்டு போயிட்டான். அடே இப்போ மட்டும் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தான்னு வையன் என் சோழி முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே உட்காந்துன்னு இருக்க. இப்போ அப்படியே குதிக்க போகிறாரு கீழே. அப்படியே வந்து நம்ம தலைவன் டக்குன்னு பிடிச்சிடுறாரு. இப்போ இதுக்கு சார் வந்து பிடிச்சிங்களா?
ஏய் மூட்டை இறங்குறியா, இடுப்பில் உட்காந்துட்டு இருக்க குழந்தையா நின்று. இதுவும் நல்லா தான் இருக்கு உன் இடுப்பில் உட்காருறது, அச்சு இறங்கு அப்படியே சொல்லிட்டு நம்ம யுங்கி அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. இவனுக்கும் என் மேலே என்னமோ இருக்கு, ஆனால் சொல்ல தான் மாட்டான். டே யுங்கி சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமனும் அப்படியே போயிட. இப்போ நம்ம ஜெமன் தாண்டா, ஹேய் ஜெயே எருமாடு, நீலாம் ஒரு பிரதராடா, ஏன்னா பொசுக்கிட்டு பாதிலே விட்டு வந்துட்டேன். ஜெம்னா சாரி ஜெம்னா, அங்கே ஒரு பொண்ணு அப்படியே கையை கட்டி கட்டி கும்பிட்டுச்சு, அதனால தான் போனேன். பொண்ணுன்னு வந்தால் பிரதரை கூட மறந்துடுவல்ல. ஏய் பொண்ணுன்னு வந்தால் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், நீலாம் எனக்கு யாரு? ஒன்னெல்லாம் போய்ட்டு பிரதர்ன்னு சொன்ன பார்த்தியா, என் பொத்தி செருப்பாலே அடிச்சுக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கேன். சரி என்ன உன் ஆள கண்ணும், ஏன் ஆளா யாரு? அதான் ஒருத்தன் வருவானே உன் பின்னாடியே சுத்த, அவனு தான் கண்ணும். ஏய் ஜெம்னா மூடிட்டு இருக்கியா இல்லை ஏதாவது அச்சுரவா? அடடடா இதோ வந்துட்டாங்க, அதானே பார்த்தேன். அவன் வராமல் எப்படி ஒரு நாள் போகுமா? எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே தெரியும் பார்க்க, அங்கே நம்ம தாண்டா அவ்வளோ மாசா வாயில் ஒரு ரோஸை வச்சுக்கின்னு அப்படியே ஸ்டைலாக நடந்து வர்றாங்க. இப்போ அந்த கிளாஸில் இருக்க பொண்ணுங்க எல்லாம் அப்படியே டேக்கிட்டு தான் போகுதுங்க. போயிட்டு அப்படியே எனக்கா 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 அப்படின்னு கேட்க, ஏய் தள்ளுறீங்களா, எதுக்குடி இப்படி வந்து மேலே விழுகிறீங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இந்த ரோஸ் நான் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட அப்படியே அந்த ரோஸை எடுத்து அவ்வளோ ஸ்டைலாக நம்ம ஜேகேக்கு நீட்ட. இப்போ நம்ம ஜேகே அப்படியே முறைகிறாரு. என்ன சொல்லலாம் முறைக்கிற? ஏன் உனக்கு ரோஸு பிடிக்காதா? ஏய் எனக்கு ரோஸ்லாம் பிடிக்கும், உன்னை தான் பிடிக்கல. ஏன் செல்லம் நானும் கிட்ட கிட்ட வர்றேன், எதுக்கு என்னை விட்டு நீ விலகி போகிற? ஏய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உன்கிட்ட லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ண மாட்டியா? ஏய் நீ இப்படியே ஏதாவது பேசுனதுன்னு வையன், ஏதாவது பண்ணி விட்ருவேன். பண்ணி விட்ருவியா? என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணு, ஐம் ஆல் யோர்ஸ். ஐயா டேய் ஜிம்னா இது என்ன காஜாடா? ஹேய் டேய் என்ன காலையிலே ஒரு மர்க்கமாக இருக்க? ப்ரோ என்ன ப்ரோ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? எதுக்கு ப்ரோ இவன் மட்டும் இவ்வளோ மட்ட சாம்பிராணியாகவே இருக்கான்? நான் தான் சொல்கிறேன் இல்லை லவ் பண்ணுறேன்னு, இவன் இதுக்கு விலகி போகிறான். ஏய் அவனுக்குலாம் லவ்வை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது, வேணா நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் கேட்க, ப்ரோ என்ன ப்ரோ பேசுகிற? நான் ப்ரோ ஆமாம்ல, ஓகே உனக்கு ஜெகே தான் பிடிக்கும், எனக்கு ஒரு ஆள் இருக்கே, எங்கே அந்த ஆள் அப்படின்னு நம்ம ஜெமன் கேட்க, எங்கே தெரியலையே அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ரோஸை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம ஜெகேயோட காதில் வைக்க, ஏய் என்னோட பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் அப்படியே ரெமோ மாதிரி ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா நீ? ஏய் செய் அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெகே அப்படியே காதில் இருந்து பூ எடுத்து அப்படியே பிச்சு போட்டுருவாராம். ஏய் இந்த ரோஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக வாங்கிட்டு வந்தேன், எதுக்கு அப்போ பிச்சு போட்டேன்? ஏய் இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையன், எதிர்த்து அடிப்பனே தெரியாது. கிரிஞ்சு பண்ணுறேண்ணா எவ்வளோ ரொமான்டிக்காக எவ்வளோ லவ்வோடு உனக்கு ரோஸ் கொடுக்குறேன், ஆனால் நீ கிரிஞ்சு பண்ணுற நான் சொல்கிறேன். ஏய் நீ பண்ணுறது எனக்கு கிரிஞ்சாக தான் தெரியுது, இந்த லவ்வு மண்ணாங்கட்டி மயிருன்னு எப்போ என்னாடி தெரியாதுன்னு சொல்லி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக போயிடு. ஏய் அது என்ன காலேஜ் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் ஃப்ளர்ட் பண்ணுற, எல்லா பொண்ணுங்களோடையும் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்க, நான் மட்டும் வந்து உங்கள்கிட்ட லவ் சொன்னால் எதுக்கு போனக்கு அப்படியே எரியுது? சொல்லுன்னு. ஏய் என்ன நான் எல்லா பொண்ணுங்க முன்னாடியும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு தெரியுறேன், லவ் பண்ணேன்னா என்ன? அதைத்தான் கேட்குறேன், லவ் பண்ணால் உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்குறேன். ஏய் நான் லவ் பண்ணுறேன் பண்ணாமல் போகிறேன், உனக்கு என்ன ஏதாவது சொல்லிட்டு போகிறேன், ஒழுங்கு முறையாக போயிடு அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே சொல்ல. இப்போ நம்ம ஜெமன் தாண்டா டே நீ கிளம்பி ஜேகே எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? காமாறா அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் தாண்டா அப்படியே ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அப்படி காட்டினோன்னா நம்ம ஜேகே அப்படியே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது நம்ம டேனா எங்கே ஐ அங்கே இருக்கியா, இதை வாரேன் அப்படியே சொல்லிட்டு நம்ம டே அவரோட பிளேட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஏய் பொண்ணா டேஷுக்கு என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்க, எதுக்கு வந்து உட்காருவாங்க? சாப்பிட்றதுக்கு தான். ஏய் நீ ஃபஸ்ட் நார்மலாக பேசுறியா? நான் எதுக்கு இப்படி குழந்தை பேசிகிட்டு இருக்க? எனக்கு காண்டாகுது. உனக்கு பிடிக்கணும் தான் அப்படி பேசுனா, இப்படி பேச வேண்டாமா? சரி ஓகே சொல்லு, என்ன சாப்பிட்ற? வாயிலெல்லாம் வந்துடும், என்ன தின்னுட்றேன்னு பார்த்தா தெரில. ஏய் இப்போ எதுக்கு ஜெகே எல்லாத்துக்கும் கோவப்பட்டுட்ருக்க? நான் உன் பின்னாடி சுற்றுறதுனால என்ன அவ்வளோ மொக்க ஃபிகர்னு நினச்சிட்டியா என்ன? ஏய்
இப்போ நான் உன்னை பற்றி ஏதாவது சொன்னேன்னா மூடிட்டு என் வழியில் வராமல் தயவு செஞ்சு போயிடு. இந்த லவ்வு மயிறு இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, தயவு செஞ்சு போயிடு. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர்ற? அப்போது என்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படி தானே? ஆமாம், லவ்வா? என் லைஃப்பில் லவ்வு அப்படிங்கிற ஒரு இதுக்கு இடமே கிடையாது. நான் பார்க்குறேன்னா, பிடிச்சிருக்கா, சைட் அடிக்கிறேன்னா, ஃப்ளர்ட் பண்ணுறேன்னா அவ்வளோதான். அதுக்கு தாண்டி இந்த லவ்வு, கல்யாணம், மயிறு, மட்டை இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல, இப்போ நம்ம ஜெமன் தாண்டா, ஹேட்டே இப்போ எதுக்கு இந்த டாபிக் பேசிகிட்ருக்க விடு, அவன் அப்படி ஒரு டென்ஷனில் இருக்கான், காலையிலையும் டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டேன், சரி ஓகே இப்போ பாரு நான் எப்படி காம் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தாண்டா. ஜேகே இன்னும் இல்லை, நான் இப்போ தான் ஒன்று ஆன்லைனில் படித்தேன். என்ன படித்து தொலைஞ்ச? இல்லை, இந்த மாதிரி லவ்வர்ஸ் 2 பேரும் கேன்டீனில் உட்காந்து ஒன்றா லஞ்ச் சாப்பிட்டா அவங்களுக்கு 2 நாளில் கல்யாணம் ஆயிருமா? ஓ அப்படியா? அப்போது ஹோட்டலில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டா 3 நாளில் குழந்தை பிறந்துருமா? இதை நான் படிக்கலையே, நீ படிச்சியா? வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏய் மூட்டு போறியா? ஏய் ஜெமனா, என்னடா இவன் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான் வந்து. அடிச்சிட போகிறான், ஒரு மாதிரி தான் போயிட சொல்லு. இங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு வர சரியான சிரிப்பாக இருக்குது. ஹேய் ப்ரோ, நிஜமா ப்ரோ நம்புங்க, நானும் என்ன படித்தேன், இந்த மாதிரி லஞ்சை ஒன்றா சாப்பிட்டா நிஜமாக கல்யாணம் நடந்துருமா? ஓ அப்படியா? அப்போது எங்கே அதோ அங்கே இருக்கான், அப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை, நான் போய் ஏன் அது கூட லஞ்ச் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா அப்படியே ஓடி போயிடறேன். இப்போ நம்ம டே தாண்டா, ஜேகே இங்கே பாரு, என்ன தான் உனக்கு பிரச்சனை? என்னை பிடிக்கலையா உனக்கு? இல்லை நான் இந்த மாதிரி உன் பின்னாடியே சுற்றுறது உனக்கு பிடிக்கலையா? என்கிட்ட அப்படியே டேரெக்டாக சொல்லிடு, இதுக்கப்புறம் சீரியஸாக நான் உன் பின்னாடி வரவே மாட்டேன். நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட டேரெக்டாக சொல்கிறேன், என்ன எல்லாமே இன்டெரக்டாக சொல்லிகிட்ருக்கேன், எல்லாமே மூஞ்சுக்கு நேராக தான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலடா. ஆமாம், நான் ப்ளே பாய் தான், ஆனால் எனக்கு இந்த லவ்வும் மயிறு மேலே நம்பிக்கை கிடையாது, புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் இவ்வளோ அமைதியாக பேசினதே கிடையாது. இப்போ சொல்கிறேன், நீ பின்னாடி எவ்வளோ சுற்றினாலும் வேஸ்ட்டு, நம்ம சைட் அடிக்கிறது மட்டும்தான் என் வேலை. அதை விட்டுட்டு இந்த லவ்வு அதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஃப்ளர்ட் பண்ணுறியா, அதோட வச்சுக்கோ, லவ்வெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம டே தான், ஓ ஓகே உனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ பண்ணாமல் இருந்துக்கோ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்போவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ எப்போ என்னை லவ் பண்ணாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் எப்போவுமே நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், லாஸ்ட் வரைக்கும் நீ என்னை லவ் பண்ணாமல் இருந்தாலும் சரி எனக்கு நீ மட்டும்தான், நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு போயிட. தடே இந்த மாதிரி டைலாகை பேசி தாண்டா பாதி பசங்க ஊரில் அப்படியே ஏமாந்து வச்சுருக்கீங்க. நான் யார்? ஜேகே, நானும் அதில் கவர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு அப்படியே உட்காந்துக்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜெமன் தாண்டா, யுங்கி என்ன போனது? இல்லை ஆக்சுவலாக நான் ஒன்று ஆன்லைனில் படித்தேன். ஆன்லைனில் படிச்சியா? என்ன படித்த? லவ்வர்ஸ் 2 பேர் லஞ்ச் ஒன்றா சாப்பிட்டா உங்களுக்கு 2 நாளில் குழந்தை பிறந்துடும் அதானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அது 3 நாளில் குழந்தை பிறக்கும். அது அவனுக்கு சொன்னதே நான் தான். பட் நீ சொன்னியா? ஆமாம், அவன் 2 பிக்கப் லைன் கேட்டான், அதான் எடுத்து விட்டேன். யுங்கி நீ சொன்னதா இது? அதான் பார்க்க செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? அவன் கேட்டான், நான் சொன்னேன், அவ்வளோதான். பாரா இந்த டோனை முதல்ல மாத்திரியா? எதுக்குடா இவ்வளோ கோல்டாக இருக்க? நான் பார்க்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே அப்படி இருக்க, ஆனால் இருக்கு வாய்ஸும் மட்டும் இப்படி வச்சுருக்க, கொஞ்சம் க்யூட்டாக பேசேன் எனக்காக. என்ன க்யூட்டாக பேசணும்? எனக்கு அதெல்லாம் வராது, போறியா? இப்போ உட்காந்துட்டு இருந்தேன்னு வையன், ஏதாவது எடுத்து அடிச்சிடுவேன். எனக்கு 2 பேருக்கு என்ன பிரச்சனையே தெரிலப்பா, எனக்கு நான் இப்படி கோலாக சுற்றிட்டு இருக்கேன், எங்களுக்கு தெரில, நான் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமனும் அப்படியே போயிடறேன். ஸோ இப்படியே ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆக இப்போ ஒரு 1 டே தாண்டா காட்டுறோம், ஒரு ஷாப்பிங் மாலில் தாண்டா காட்டுறோம். ஸோ இப்போது நம்ம ஜேகே தாண்டா, மாதாஜி எவ்வளோ நேரம் மாதாஜி, ஐயோ இந்த பொம்பளைங்களோட இதுக்கு தான் ஷாப்பிங் வரவே கூடாதுங்கிறது, எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருப்பேன், வயசு புள்ள கூட இவ்வளோ நேரம் எடுக்காது போல இருக்கு, என்ன மாதாஜி பண்ணிகிட்டு இருக்க? ஜேகே ஏடா பேசிகிட்டு இருக்கேன்? ஒன்று பார்த்து பக்குவமாக பத்திரமா வாங்கணும், அதுவும் காசு சேவ் பண்ணுற மாதிரி வாங்கணும் தெரியுமா? மாதாஜி எனக்கு டயர்டாக இருக்குது மாதாஜி, வா மாதாஜி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகையும் மாதாஜி தாண்டா அவங்க ஷாப்பிங் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா, யுங்கி எனக்கு இது நல்லா இருக்கா?
ஹேய் நல்லா இருக்குடா, வாடா போவோம், டைம் ஆச்சு. ஹேய் என்னடா நீ வேறா, இப்போ தானே வந்தோம், அதுக்குள்ளேயும் போகலாம் சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. அப்புறம் அப்புறம் இது 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 ஹேய் நல்லா இருக்குட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம டேயும் யூங்கியும் அப்படியே ஷாப்பிங் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே கைப்பெல்லாம் பேக்காக வச்சு நின்றுட்டு இருக்காங்கடா. என்னது இந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு செட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜேகே வந்து அந்த பக்கம் அந்த சைடு திரும்பி நின்றுன்னு இருக்காங்க, ஃபேஸ் தரல. இப்போ நம்ம டே தான் இது என்ன இந்த பேக் போஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துன்னு இருக்காங்க. ஹேய் எடுத்துட்டியா, போகலாமா? யுங்கி ஒரே ஒரு நிமிஷம், அதோ அங்கே நிற்கிற அந்த பேக் போஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை? யார் அது? அது யாரும் உனக்கு தெரியலையா? யாரா, நல்லா பாரு அப்படின்னு சொல்ல இப்போ நம்மகிட்டே நல்லா உத்து பார்க்குறாங்க. அவன் ஜேகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேராண்டா அப்படியே வர்றாங்க ஜேகே கிட்ட. ஓய் செல்லம், என்ன ஷாப்பிங் வந்தியா? நீ எப்பட்றா இங்கே வந்த? அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, நீ இருக்கும் இடம்தான் எனக்கு கோயிலையோ. அப்போ நான் இனி இருக்க பக்கத்தில் தானே செல்லம் இருப்பேன். நான் ஃபாலோ பண்ணுறியா? இல்லை, நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணலையே. ஆக்சுவலாக நானும் ட்ரெஸ் எடுக்க வந்தேன், நீயும் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்க, 2 பேரும் பார்த்துருக்கோம். அப்போ இது தானே காதல்? ஒரு குறமும் இல்லை, மூட்டு போறியா? ஜேகே அது யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, வா நம்ம போகலாம். நீ முடிச்சிட்டியா? எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருப்ப, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே மாதாஜி கையை பிடிக்க. ஓ நீங்கள் தான் ஜேகேயோட அம்மாவா? நான் தான்ப்பா. அப்போது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜேகேயோட அம்மா காலில் விழ. ஐயோ நல்லா இருப்பா, நல்லா இரு, எந்திரிப்பா, என்ன இதெல்லாம் இவ்வளோ மரியாதைலாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்ல. இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல அத்தை, அதுக்கு தான். அத்தையா? ஜேகே என்னடா இது அத்தைலாம்? என்னோட பேசிகிட்டு இருக்க? உன்னை யாருக்கு அத்தை? ஒழுங்கு முறையில போயிரு. ஐயோ ஜேகே, நாளைக்கு நானும் அத்தையும் ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம், நாங்கள் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறோமே, எதுக்கு நீ இடையில வர்ற, சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போச்சு தள்ளி விட்டுட்டு, அத்தை உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்கன்னா நான் இப்போவே சமைக்க கற்றுப்பேன். அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ என் வீட்டுக்கு வந்தனா நானே உனக்கு சமைச்சு தருவேன். ஓ அப்படியா அத்தை? ஐயோ எவ்வளோ ஸ்வீட் என்னோட அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க பேசிகிட்டு இருக்க. என்னோட பண்ணிகிட்டு இருக்க? நீ தள்ளிப்போ, நான் தான் சொல்கிறேன்ல அத்தை, ஆக்சுவலாக நானும் ஜேகேயும் லவ் பண்ணுறோம். என்னது லவ் பண்ணுறானா? ஜேகே என்னடா இது, என்கிட்ட எதுவுமே சொல்லலை நீ, எப்போ பார்த்தாலும் என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருக்க. அத்தை அவன் என்னதான் அவங்கக்கிட்ட அப்படி இருந்தாலும் ரொம்ப ஷை இல்லை உள்ள, அதனால தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான். யாரை லவ் பண்ணுறா? நான் சொன்னேன் உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு. லவ் பண்ணாமையா? இதோ இந்த ரிங்கை என் கையில் போட்டு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டே அப்படியே அவளோட கையை எடுத்து காட்ட. ஆக்சுவலாக அது ஜேகேவோட ரிங்கு நம்ம டேவோட கையில் இருக்குது. இயரிங் அப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை கையை பார்க்குறாங்க, அவர் கையில் ரிங்கு இல்லை. ஜேகே அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணமே பண்ணிட்டியா? என்னடா நினச்சிட்டு இருக்கேன்? அட பாவி போடா, நீ அம்மான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஏதோ உன் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு தெரியாமல் நீ கல்யாணத்தையும் முடிச்சிட்டல. தாயே கொஞ்ச நேரம் வாய முடியா? ஏன் ரிங்கு இப்படி உங்ககிட்ட வந்துச்சு? நீ தானே கொடுத்த. ஒழுங்கு மரியாதை ரிங்க கொடுத்துரு. ஓ வேணுமா? கையை காட்டு, நான் போட்டு விடுறேன். என்னது என் கையில் நீ போடுறியா? அது ஏன் ரிங்கு, மூட்டு கொடுத்தா போதும், எனக்கு போட்டுக்க தெரியும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஷாப்பு, எல்லாரும் இங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க, இதுக்கு இப்போ அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஏதோ நியூ மேரிட் கப்பல் மாதிரி. அத்தை பார்க்குறதுக்கு அப்படியா இருக்கு? இன்னமும் சொல்லிட்டு இருக்க நீயும்? அப்படி தாண்டா இருக்கு, நீங்கள் என்ன போய் சண்டை போடுறத பார்த்தா பார்க்குறவங்களாம் சத்தியமாக அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க, இதுக்கிட்ட அப்படி சண்டை போட்டுருக்கீங்க குழந்தை பிள்ளைங்க மாதிரி. அத்தை நான் தான் சொன்னேன்ல, அவன் அப்படி தான், பார்த்தீங்களா எப்படி சண்டை போட்டுட்ருக்கான்னு, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜேகேவோட அம்மாவை கிட்ட போயிட்டு நின்றுக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? மாதாஜி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போகிறீங்க? அத்தை சொல்லுப்பா, என்ன நீங்கள் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா?
ஏய் வீடியோ எதுக்குடா நீனு இங்கே பண்ணுற அட்டகாசம் பார்த்தாதா வீடியோ எதுக்கு நீனு மா ஒழுங்கு மாதிரிதான் வந்துரு வரையால நான் பாட்டுக்கு போவா ஏய் இப்போ 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாதாஜி அப்படியே ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்க தரதலை பிள்ளைய பத்தியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க நைனா வா நைனா நம்ம வீட்டுக்கு போகலாம் இதோ இதை இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்கே கூப்பிட ஏய் என்ன நடக்குதுங்க அது வந்து நைனா தரதலை மாதிரியே இருக்க என்னடா பண்ணிட்டு இருக்க யார் இவன் நீங்கள் யாரு நான் அவனோட அப்பா ஓ மாமாவா அப்போ நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே நைனாவோட காலையும் வீடு நல்லா இருப்பா என்ன காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குற என் புள்ள கூட ஒரு நாள் கூட காலில் வந்து போத்து கற்றுக்கடா எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கான் ஆமாம் நான் நல்ல பிள்ளை தான் அங்கிள் அப்புறம் இன்னொரு டவுட்டு என்ன மாமான்லாம் கூப்பிட்றீங்க எனக்கு புரியலையே அது வந்து ஏங்க இந்த ஜேகே இவனும் லவ் பண்ணுறாங்களாம் கல்யாணம் கூட ஆயிடுச்சு போல இருக்கு நமக்கு தான் எதுவும் தெரியல இவன் தான் நம்ம வீட்டு மருமகன்னு நினைக்கிறேன் ஏமா என்னம்மா சொல்லிட்டு இருக்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க டே வாய முறா இங்கே பாருப்பா உன் பேர் என்ன என்னோட நேமு கிம் டேயாங்க ஆண்டி ஓ கிம் டேயாங்கா இதுக்கப்புறம் நீ ஜான் டேயாங்ப்பா கிம் டேயாங்கல்ல என்னது ஜான் டேயாங்க ஏமோ விட்டா இங்கேயே கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவ போல இருக்கு அதான் ஆல்ரெடி பண்ணிட்டீங்களேடா ஏமோ சத்தியமா அவெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா என்ன இங்கே வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா நான் எங்கே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அத்தை உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு தானே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடாப்பா ஓ மாமா உங்களுக்கு எவ்வளோ தங்கமான பிள்ளையா இருக்கு வந்தோன்னே பாரு காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன் என் பிள்ளை 2 பெற்று வச்சிருக்கேன் 2 இது வரைக்கும் ஒரு நாளாவது என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்குமா நீ எவ்வளோ அழகா என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கின உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஓ ஜேகே பார்த்தியல்ல ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல்லும் எனக்கு தான் அப்படின்னு சொல்ல என்னமோ பண்ணி தொலைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிளம்ப பார்த்தியா உன் பிள்ளைய எவ்வளோ நல்ல பிள்ளையா எவ்வளோ தங்கம் போல் வந்து நிற்கிறான் இவனை எடுத்துக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் பாரு ஊர்படாத கழுத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அங்கே திட்டிகிட்டு இருக்க ஆமாம் என் பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹேய் எங்கி எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற நானும் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கேன் எதுக்கு என்னை விட்டு வெள்ளைக்கு போகிறேன் ஏய் காண்ட் எடுத்துட்டு இருக்காத ஷாப்பிங் வந்திருக்கேன் மூட்டு போறியா இந்த குரலை வச்சு என்ன கொல்ற தெரியுமா நீ என்னது ஆமாம் இந்த குரல் தான் எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்சதே ஏய் நேற்று தான்டா சொன்னேன் இது நல்லா இல்லைன்னு இப்போ எனக்கு பிடிச்சிருக்கே இதுக்கு பேர் தான் லவ்வா ஆமாம் தெரிஞ்சா சரி நான் கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யோங்கி அப்படியே டேக்கிட்டு வந்துட்டு ஏய் வரியான கிளம்புவா ஏய் வரேன் யோங்கி அத்தை மாமா நான் வரேன் அப்புறம் வீட்டுக்கு ஒரு வந்துட்டு போப்பா கண்டிப்பாக அத்தை கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் ஏய் ப்ரோ என்னது இது முடிஞ்சிச்சா கொழுந்தனாரே முடிஞ்சிருச்சு கொழுந்தனாரே ஓ நாங்கள் கொழுந்தனாரா அப்போது நான் கேட்ட விஷயம் நீங்கள் கேட்டது தானே கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக ஏய் என்ன நடக்கும் அது ஒன்றும் இல்லை எங்கி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே டேயும் எங்கேயும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட ஸோ அந்த டே வந்துட்டு அப்படியே ஸ்கிப் ஆகிடுதுடா இது நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம் அப்போது நம்ம ஜெயாயும் ஜெமுனா தான் அப்படியே வந்துன்னு இருக்காங்க ஏய் ப்ரோ என்ன வீட்டிலலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுனேன் அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் தானே ஜெமுனா காலில் செருப்பு இருக்குது எடுத்து அடிச்சிருவேண்டா சரி ஓகே ப்ரோ காலையிலே இருக்கு டென்ஷன் ஹேய் ப்ரோ அங்கே பத்தியா என்ன உன் அல்லு அவனை அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜெய்கே அப்படியே திரும்ப ஆக்சுவலாக நம்ம டேயை வந்துட்டு அந்த பொண்ணுங்க வந்து வழி மறைச்சு நின்று பேசின்னு இருக்குங்க ஹேய் ஹேண்ட்ஸம் உன்னோட பேர் என்ன என்னோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற ஏய் சும்மா கூப்பிட தான் கேட்குறேன் ஏன் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வயிஞ்சு பேசின்னு இருக்கு இப்போ நம்ம ஜெய்கே வந்து அப்படியே அவர் மூஞ்சில் எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு ஏய் என்னடா உன் ஆள 2 பொண்ணுங்க வழி மறைச்சு நின்று பேசிகிட்டு இருக்கே உனக்கு கோவம் வரல வருது ஜெமுனா வருது வருதா போயிட்டு அந்த பொண்ணுக்கு 2 கணத்தில் 2 அறை விட்டுட்டு ஏய் அவன் ஏன் ஆளு ஏதாவது பேசுனீங்க மூஞ்சி மரம் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜெய்கே அப்படியே திரும்பி ஜிம்னோட கணத்தில் ஒரு அறை விட்டுட்டு வலிக்குதா கோவம் வந்துச்சு ஓ மேலே
இனிமேல் அவனை ஆளுன்னு சொல்லுவேன். என்னது ஏன் மேலே கோவம் வந்துச்சா? டா பாவி, இப்போ இன்னும் டாஷில் நீ என்ன அடிச்சா? அடிச்சாலும் மெதுவாக அடிக்க மாட்டான், வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமினிங்க நின்றுட்டுருக்கேன். ஏய், அவன் பேர் உனக்கு தெரியாதா? அவன் பேர் கிம் டேயாங்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல. ஓ, உன்னோட பேர் கிம் டேயாங்கா? ஏய் ஹேய் டே, என்ன இங்கே இல்லை, உன் பின்னாடி ஜேகே நின்று உன்னையே பார்த்துட்ருக்கான். ஜேகேயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜேகே இஞ்சிங்கன்னா நின்றுன்னு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான், ஓ சார் என்ன பார்த்துட்ருக்கீங்களா? இப்போ கண்டுபிடிக்கிறா. ஆமாம், என்னோட பேர் கிம் டேயாங் தான். ஆனால் நேற்றுலேருந்து நான் அஃபிஷியலாக ஜான் டேயாங் ஆகிட்டேன். என்னது ஜான் டேயாங்கா? அப்படின்னா இங்கே பாருட்டே, நீ ஜேகே பின்னாடி சுற்றிட்டு இருந்தியே, 2 பேரும் கமிட் ஆகிட்டிங்களா? கமிட் ஆனதுனால தான் ஜான் டேயாங் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜேகேயா, ஏய் ஜிம்னா இன்னோட இவன் காலேஜ் ஃபுல்லாக ஜான் டேயாங்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் ப்ரோ, அப்படியா? அப்போது அவர் அஃபிஷியலாக இனிமேல் ஜான் டேயாங்கா? ஜிம்னா உடச்சிடுவேன் போ, அவன்கிட்ட போய் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லு போ. நான் ஏன் சொல்லணும், நீ போய் சொல்லுவானே வேணும்னா. ஏய் ஜிம்னா போய் சொல்லணுன்னு, ஏய் சி போ அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னா அப்படியே தள்ளி விட. ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? வந்துட்டிங்களா? இவர் தான் என்னோட ஆள், பேர் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வெக்கப்பட. ஏய் என்ன வெக்கமா? வெக்கமான்னு கேட்டேன். ஆமாம், உன்னை பார்த்தாலே உள்ள அப்படியே வெக்கமா வருது, நான் என்னதான் பண்ணுறது சொல்ல. ஏய் 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 ஃபர்ஸ்ட் அப்படி பேசுறத நிறுத்துடா அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த பொண்ணுங்க, ஹே ஜான் ஜங்குக்கும் கிம் டேயாங்கும் கமிட் ஆகிட்டாங்களாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த. என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு கேட்க, ஆமாம் அப்படிதான், இதுக்கப்புறம் டேயாங் பேரு ஜான் டேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் ஃபுல்லாக பரவ. ஏய் 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 நான் எப்படி சொன்னா, எதுக்கிட்ட இப்போ கத்திட்டு இருக்க? அதான் சொல்லிட்டாங்கல்ல உன் ஆளு, அப்புறம் என்ன? ஏய் இதுக்கப்புறம் யாரும் டேயாங் பின்னாடி சுத்தாதீங்கடி, அவரு ஜேகேவோட ஆளாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த. ஆமாம், ஹலோ உங்கள் நேம் என்ன? என்னோட நேம் வந்து மேரி. ஓ மேரி, இது வரைக்கும் எனக்கு ஒரு தங்கச்சி இல்லைன்னு நான் ஏங்கியிருக்கேன், இதுக்கப்புறம் நீ தான் என்னோட சிஸ்டர். நிஜமாவாட்டே? ஆமாம், நீ தான் என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டே சொல்ல. இப்போ நம்ம ஜேகே தான், ஏய் என்னடா இது? நான் ஒன்றுமே பண்ணல, நீ தான் ஜேகே வந்து இப்போ பாரு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பண்ணிட்டா. நம்ம 2 பேரும் இவ்வளோ சீக்கிரட்டாக தானே டேட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ என்ன திடீர்னு வந்து அஃபிஷியலாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. எல்லாம் என் தலையெடுத்து மயிறு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜெமன்னா, டேய் ஜேகே என்னடா இது? அவன் பாட்டுக்கு இருந்திருந்தாலும் பேசாமல் இருந்திருப்பான், நீயே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கணும் மச்சான். ஏய் இங்கே வாயேன். எதுக்கு? இல்லை நீங்கள் வாயேன். வரமாட்டேன். ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே பிடிச்சி ஜிம்னா 4 அடி அடிக்க. ஏய் நீ அச்சாலும் பிடிச்சாலும் என் அண்ணன்டா நீ, அதனால் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். அங்கே தான் இப்போ ஒரு கிரிஞ்சு பண்ணி தொலைஞ்சிட்டு இங்கே வந்தேன்னா, இங்கே இது அதுக்கு மேலே இருக்குது, தொலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு போயிடேன். இப்போ நம்ம ஜெமன் தான், நல்லா பிக்கப் பண்ணுறாரே ப்ரோ. ப்ரோ எனக்கு ஐடியா கேட்டனே, இதையே நீ யூஸ் பண்ணிக்கோ ஜெமன் அப்படின்னு சொல்ல. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் அப்படியே, யுங்கி மின்யுங்கி என்ன, இதுக்கப்புறம் என் பேர் வந்து பார்க் ஜெமன் இல்லை, அப்புறம் என்ன பன்னாட ஜெமனா? என்ன இப்படி பேசுகிற? பன்னாட ஜெமன் இல்லை, மின்ஜெமன். மின்ஜெமனா? ஆமாம் மென்யுங்கி, உன்னோட ஆள் நான் மென்ஜெமன் தானே. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? லவ் பண்ணிகிட்ருக்கேன், தெரியலையா? லவ் பண்ணுறியா, மூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இப்போ நம்ம யுங்கி போக பார்க்க இப்போ ஒரு பொண்ணு அப்படியே வந்துட்டு, அப்போது நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸா அப்போது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஸ்டார்ட் பண்ணேன். ஏய் கத்துனன்னு வையேன் அவ்வளோதான், கொன்றுவேன். இல்லையே நான் ஒன்றும் கத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுன்னு ஓடி போயிடுது.
அவனும் எதுவும் பண்ண மாட்டான். நானா எதுவும் பண்ணலாம்னு சொன்னாலும் விட மாட்டான். அடியை இந்த அடி உனக்கு 500 ரூபா காசு கொடுத்துருக்கேன், உனக்கு மேலே கொடுத்துட்டு போ அடியை அடியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே அந்த பொண்ணு பின்னாடியே போகிறாங்கடா. ஸோ அந்த டே அங்கே அப்படியே ஸ்கிப் ஆகி அப்படியே ஈவினிங் டைம் தாண்டா ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஜேகே தான், ஏய் ஜெமனா வாடா வீட்டுக்கு போகலாம், எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்குமா நீங்கள் பண்ணதெல்லாம் நினச்சி போய் என் மாத்தாஜியை பார்த்து அப்படியே ஒரு ஹக்கிங்கை போட்டு அவங்ககிட்ட ஒரு கிஸ்ஸை வாங்கினாதான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜெமனும் ஜேகையும் அப்படியே கிளம்ப. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்கடா. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே காலிங் பில் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஜேகையை தள்ளி விட்டாங்களோ வந்து பாரு ஒரு பர்சன் வந்து அப்படியே நிற்கிறாங்க. ஏய் நீங்கள் என்ன பண்ணின்னு இருக்க? நான் இங்கே என்ன பண்ணுவா, என் அத்தையை பார்க்குறதுக்காக வந்தேன். ஏய் இந்த அத்தைக்கு தான் சொல்லிட்டு வர்ற வேலை வச்சுக்கிட்டேன்னு வையேன். ஏன் ஜெக்கே என்ன பண்ணுவேன், மொத்தம் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பக்கத்தில் வர. ஏச்சி தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ, டிஸ்டன்ஸ் 10 அடி டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன். 10 அடி டிஸ்டன்ஸா போடா டியூப் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தாண்டா அப்படியே காலிங்கில் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. ஏய் நான் என் மாதாஜி அன்றைக்கி ஏதோ ஒன்று ஸ்டோரில் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால ஏதோ சும்மா போனால் போகுதுன்னு அப்படி பேசினாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. என் மாதாஜிக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது தெரியுமா? அப்படியா சொல்கிறேன்? ஆமாம், இப்போ நீ கதவை தட்டினாலும் அவங்க வந்து திறந்து பார்த்துட்டு போ நாயே அப்படிங்கிற மாதிரி வெளியே தான் தொத்த போகிறாங்க. உங்களுக்கு மறுபடியும் நீயே போயிடறேன், அதை நான் பார்த்துக்கிறேன் ஜிக்கி, அவங்க போ நாயே அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை உள்ளவா மருமகனே அப்படின்னு சொல்கிறாங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நிற்க. ஏய் நம்ம பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகையும் போட்டு நாக் பண்ணினே இருக்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மாத்தாச்சி தாண்டா அப்படியே வர்றாங்க. வந்துட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாலும் உன்னை கட்டி பிடிச்சாதாம்மா எனக்கு நிம்மதியாகவே இருக்குது, வாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகையை அப்படியே கட்டி பிடிக்க போக அடிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மாத்தாச்சு. ஹேட்டி எப்படிப்பா இருக்கு? உன்னை வீட்டுக்கு வர சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, இப்போ தான் உனக்கு வர டைம் கிடைச்சா? ஐயோ அத்தை சாரி அத்தை, ரொம்ப சாரின்னா. ஆமாம் எனக்கு இங்கே வரணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு, ஆனால் இவன் ஏதாவது சொல்லுவான் தான் நான் வரல. அவன் கிடக்குறான், நீ வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மாதாஜி அப்படியே டேவோட கையை பிடிச்சி உள்ளுக்குள்ளே போயிட. ஹலோ மாதாஜி. என்ன ஜேகே மாதாஜி கீழே ஜேகே கீழே என்ன பண்ணிகிட்டு இருக்க? தள்ளி விட்டல நீ தானே தள்ளி விட்ட? ஐயோ நான் தள்ளி விடலையப்பா. மருமகனே நீ வாப்பா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மாதாஜி எப்படியே கூட்டிகிட்டு போக. அத்தை ஒரு நிமிஷம். ஜேகே கை கொடு. ஏய் உன் கையை பிடிச்சி நான் எந்திரிக்கணுமா? அது நான் எந்திரிக்காமல் இருப்பேன், மூட்டு போறியா? எனக்கு எந்திரிக்க தெரியும். ஹேய் ஜேகே எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? ஏய் அவன் தான் கை கொடுக்குறான்ல, எந்திரிச்சு வாயேண்டா. ஐயோ மாதாஜி உங்கள் பாசமாக தெரியுது, போங்க நான் எந்திரிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அவராக அப்படியே எந்திரிச்சு நிற்க. அத்தை இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்களே அதை மறுபடியும் சொல்கிறீங்களா? நான் என்ன சொன்னேன்? வா மருமகனே உள்ளே போகலான்னு சொன்னேன். சரிங்க அத்தை இதோ வர்றேன். ஜேகே கேட்டுச்சா? வா மருமகனே உள்ள போகலான்னு என் அத்தை என்ன ஆசையாக கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. எல்லாம் என் தலையில் தெளவு. ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ உன் லைஃப் இப்படி ட்ராஜடியாக போயிட்டுருக்கு? ட்ராஜடியா? ஐயோ இல்லை ப்ரோ காமெடியாக போயிட்டுருக்கு. காமெடியா? டேய் என்ன சொல்ல மறைச்சிட்டு இருக்கேன், நான் போகிறேன்டா போடா. ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே காரில் பிடிச்சிருக்க. அவனுக்கு எப்படி எங்கள் வீடு அட்ரஸ் தெரியும்? அது உங்கள் வீடு இல்லை நம்ம வீடு, நான் தான் அப்படியே சும்மா. ஏய் எவ்வளோ திமிரு இருந்தா அவனுக்கு வீடு அட்ரஸ் கொடுத்துருப்பேன், உனக்கு யார் அந்த இடத்து கொடுத்தது? ஏய் இது ஏன் வீடுறா, தள்ளிப்படா டேய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமின் அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடும். இப்போ நம்ம ஜேகே தாண்டா அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. நம்மகிட்டே அத்தை உங்களுக்காக பார்த்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. இப்போ ஜேகையோட அம்மா தாண்டா கையில் கரண்டி இருக்கு, இது எங்கே வைக்கிறது? ஏய் ஜேகே இந்த கரண்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கையில் கரண்டியை கொடுத்துட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஃப்ரூட்ஸை வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் மாதாஜி இது எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க? ஹே ஸ்டாண்டுகளா பக்கத்தில் வச்சுக்க நில்ல, சும்மா வெட்டி தானே நின்றுட்டுருக்கேன். என் பாரு எனக்கு எவ்வளோ அழகாக பாசமாக பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். நீ என்னைக்காச்சும் எனக்கு பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியா?
யாரு நான் உனக்கு வாங்கி கொடுத்ததில்ல. நீ கொடுத்துருக்க, ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லை, என் மருமக கொடுத்ததாச்சே. ஓ அப்படி. சரி ஓகே. இப்போ இந்த கரண்டி வச்சு நான் வேணா சமைக்கவா போய்? ஜேகே உனக்கு தான் சமைக்க தெரியாதே. தெரியுதுல்ல, புடி இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கோவமாக போயிடுறாங்க ரூமுக்கு. இப்போ நம்ம ஜெமன் தாண்டா, ப்ரோ இவங்க என்னோட அம்மா, என் நைனாவை என்ன காணும். ஜெமன் எனக்கு தான் தெரியுமே. ஆமாம்ல, உனக்கு ஆல்ரெடி தான் உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் ஆள் இங்கே? ஓ ஆள் ஆண்டிவே அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம யுங்கி தாண்டா அப்படியே உள்ளே வர்றாங்க. வந்துட்டு யுங்கி வந்துட்டியா? ஏய் டே எங்களுக்கு நான் வர சொன்னேன், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இது என் வீடு தான், என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே என்ன பண்ணுறேன்னு கேட்குற, நான் என்ன சொல்கிறது? ஏய் இது உன் வீடா? ஹே டே இப்போ எதுக்கு நீங்கள் வர சொன்னேன்? டே எனக்கு ஒரு டவுட்டு, இவன் எப்போவுமே இப்படி தான் பேசுவானா? எதுக்கு எப்போ பார்த்தாலும் வேணுமோ வெறப்பாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி தான் எப்போவுமே. ஹே யுங்கி கொஞ்சம் ஃப்ரீயாக பேசேன் அவன்கிட்ட, அவன் தான் உன் பீரியட் வரான்னு தெரியுது இல்லை? ஏய் என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் யார்கிட்ட ஃப்ரீயாக பேசியிருக்கேன்? வா வீட்டுக்கு கிளம்பலாம். ஹேய் யுங்கி ஒரு நிமிஷம். டே அது யாருப்பா? ஆன்ட்டி அவன் பேர் யுங்கி. ஓ என்னோட ஃப்ரெண்டு. ஓகேப்பா. ஆக்சுவலாக அவங்க உங்களோட ரெண்டாவது மருமகனா? ப்ரோ நீ தான் ப்ரோ, ஐயோ வா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் அப்படியே போய் ஹக் பண்ணிக்க. இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்ல. ஏய் ஜெமின் என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்? அம்மா அது வந்து ஆக்சுவலாக நானும் அவனும். ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கு. ஏய் ஜிமனா ஏடா வெக்கம்லாம் படுற? ஆமாம்மா அவன் ஆள். ஓ ஏய் யாருக்கு யார் ஆள்? அம்மா நான் அப்பெல்லாம் கிடையாது, நான் ஒன்றும் ஆள் கிடையாது. உன் பேர் என்ன? மென்னுங்கம்மா. ஓ இங்கே வாயேன். எதுக்குமா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம யுங்கி அப்படியே ஜெய்கோட அம்மா பக்கத்தில் போகிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கோட அம்மா அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ கோவமாக இருக்க? ஏன் உனக்கு சிரிக்க தெரியாதா? அது நான் சிரிப்பனே. எங்க சிரி? இல்லைம்மா எனக்கு சிரிக்கலாம் வராது டக்குன்னு. ஓ இந்த அம்மா சொல்கிறல்ல சிரிக்க மாட்டியா நீ? அது அம்மாவா? ஆமாம் நான் உன் அம்மா தான் இனிமேல். ஏன் நீ என்ன அம்மானே கூப்பிடலாம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யுங்கி சொல்ல, சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டே தாண்டா, ஹே யுங்கி என்ன கண்ணு கிழங்குது? நீ எப்போவுமே அப்படியே கெத்தா வெறப்பா சுற்றுவா, இந்த கண்ணீரை மறைக்க தானே இப்போ என்ன வெளியே வருது? ஏய் டே நான் கிளம்புறேன், நீ வரியா வரலையா? ஹேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே யுங்கியை பிடிச்சி கொண்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்கோ. இப்போ நம்ம ஜேகேவோட அம்மா அப்படியே ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. ஜேகே அத்தை நான் போய் கூட்டிகிட்டு வர்றேன், அவரோட ரூம் எங்கே இருக்குது? அதுவும் ரைட்டில் இருக்குல்ல, அதான்ப்பா. சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்ட அப்படியே ஜேகே ரூமுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக டோர் வந்து ஓப்பனில் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம ஜேகே அப்படியே உள்ளுக்கு என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக அவரை தான் பாத் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே வர போகிறாங்க பாத்ரூமில் இருந்து. இப்போ நம்மகிட்ட அப்படியே பார்க்குறாங்க, கது வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்மகிட்ட அப்படியே உள்ளுக்குள்ள போகிறாங்க. போயிட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஆள் வந்துட்டு பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்கோ. இப்போ நம்ம ஜேகே அப்படியே வெளியே வர, ஆக்சுவலாக நம்ம தலைவன் வெறும் டவலோடு தான் வர்றாரு. இப்போ அப்படியே நம்ம ஜேகே வந்து மிரர் முன்னாடி நின்று, ஜேகே ஏன்னா நீ இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ அழகாக இருந்தால் எல்லோரும் உன் பின்னாடி சுற்ற தான் செய்வாங்க, ஆனால் அந்த உன் பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கான், அப்போது கரெக்டு தான், அண்ணே அவ்வளோ அழகாக இருக்க அதனால சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அப்படியே லவ் யோர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவரையே ரசித்து ஒரு டைலாகாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேதாண்டா இங்கே நின்று அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆமாம் நீ அழகன் தாண்டா, அந்த அழகை காட்டி தானே நான் மயக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நீ எத்தனை பேர் பின்னாடி சுற்றினாலும் இப்போ வரைக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே யார்கிட்டையுமே க்ளோஸ் ஆனதே இல்லை. அதுதான் என்கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துக்கினே நின்றுட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே ட்ரெஸ் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வார்ட்ரோப் கிட்ட போகிறாங்கடா. இப்போ நம்மகிட்டே எங்கே ஆளை காணும், ஐயோ இதுக்கப்புறம் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்போது நம்ம டே மேலே ஏதோ விழுகிற மாதிரி இருக்குது. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே ஷோல்டரில் பார்த்தா அங்கே பல்லி. நம்ம டேக்கு பல்லினா சரியான பயம். இப்போ பயவில் அப்படியே கத்திடுது. ஐயோ பல்லி 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே கத்திக்கிட்டே வந்து ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏய் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? பல்லி 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 பல்லி. ஏய் பல்லி போயிடுச்சு. போயிடுச்சா? ஐயோ அப்பா நான் பயந்துட்டேன். ஓ உனக்கு பல்லினா பயம் அப்படி தானே? ஆமாம் எனக்கு பல்லினா பயம். ஆஹா என்ன செஸ்ட்டு, அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மாட்டே அப்படியே ஜேகேயோட செஸ்ட்டில் அப்படியே கையை வச்சு கோலம் போட்டுன்னு இருக்க. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் அப்படியே தடவிக்கிட்டு இருக்கு. ஏய் தள்ளி போறியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நம்ம ஜேகே டக்குன்னு தள்ளி விட்டுறாரு. என்ன 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 இப்போ நான் உன்னை அப்படியே கிட்ட வந்து ஏதாவது பண்ணா உனக்கு என்ன? இதுக்கு நான் தள்ளி விட்டுட்டே இருக்கேன், எதுக்கு தள்ளி விட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே கிட்ட போக. ஓ இப்போ என்ன ஃப்ளர்ட் பண்ண போகிறீங்களா? இத்தனை நாளாக அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போது வேறு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். வேறு ஒன்று என்ன பண்ண போகிறீங்க? முத்தம் கொடுக்க போகிறீங்களா? ஏன் கொடுத்தா வேணான்னு சொல்லுவியா? ஏய் இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. அதெல்லாம் எங்கள் கிடையவே கிடையாது. கிளம்புறியா அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜேகே பைபிளில் அப்படியே டேயை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாரு. ஹே ஜேகே 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 சாத்திட்டான்டா. இவனா நீ எனக்கு தான்டா, என்ன பண்ணாலும் நீ எனக்கு தான், அதை யாராலையும் மாற்றவே முடியாது அப்படியே சொல்லிட்டு இப்போ அப்படியே போயிடா. இவன் நம்ம ஜேகே அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாங்கடா. ஸோ இப்போ அப்படியே அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம டேயும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே தான்டா ஆகுது. இது நெக்ஸ்ட் டே காட்டணும் அப்படின்னா நம்ம ஜேகே தான்டா. ஏய் ரோசி நாடி பேசவே மாட்டுற, எதுக்கு? முன்னாலாம் எப்படினாலும் சுற்றிக்கிட்டே இருப்பா, இப்பெல்லாம் கட்டுக்க கூட மாட்டுற. என்னாச்சு ஜேகே, எதுக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? ஏய் முன்னாலாம் நான் பேச மாட்டேனான்னு என்கிட்ட இருப்பேன், இப்போ நான் பேசினா எதுக்கு வந்து பேசுன்னு கேட்குறேன். என்ன? இங்கே பாரு ஜேகே, லவ்வர் சண்டைனா அதுக்குள்ளே 1000 நடக்கும். அதுக்காக வெளியாளுங்கிட்டலாம் வந்து நீ இப்படி பேசக்கூடாது. என்னதான் உனக்கும் டேக்கும் சண்டையாக இருந்தாலும் நீ எதுக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அவனை பொசசிவ் ஆக்க தானே? நான் பொசசிவ் ஆக்கவா? ஏய் நான் அவனை லவ் பண்ணுறேன் உங்ககிட்ட சொன்னேனா? நீ சொல்லாட்டியும் இந்த காலேஜுக்கே தெரியுது, அப்புறம் என்ன அவனை பொசசிவ் ஆக்க இவ்வளோலாம் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுமா? நான் பொசசிவ் ஆக்க பண்ணுறேன்னா? ஏய் இந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகையை விட்டுட்டு அப்படியே இன்னொரு பண்ணிக்கிட்ட போகிறாரு. ஏய் ஊர்னி, நான் நம்பர் தரேன்னு சொன்னா தரவே இல்லை. எதுக்கு ஜேகே? உனக்கு தான் ஆள் இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து நம்பர் கேட்குற? என்னது ஆளா? ஏய் நான் சிங்கிள் டே. ஏய் இங்கே பாரு ஜேகே, லவ்வர்ஸ்குள்ளே குட்டி குட்டி சண்டை வரும், அதுக்காக நீ இப்படிலாம் கோச்சிக்கிட்டு சிங்கிள்னா சொல்லலாமா? போயிட்டு பேச்சை பார்க்குற வழியை பாரு, போ அவன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு ஒன்று சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக. ஏய் என்னடா நடக்குதுங்க? என்ன ஆனவனா யாரும் இப்படி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜேகே ஒன்றுமே போய் அவன் நின்றுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெமந்தா, ஏய் மச்சான் இங்கே பாரு, ஏய் நான் உன் அண்ணன், சரி அண்ணா மச்சான் ப்ரோ சகோதரர் எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்குள்ள 1000 சண்டை வரலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படியா நீ பண்ண முடியும்? ஏய் நான் என்னடா பண்ணேன்? காலேஜுக்கே தெரிஞ்சிச்சு நீ என்ன பண்ணேன்னு, உனக்கு தெரியலையா? ஏய் என்ன பண்ணேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே சொல்ல அந்த பக்கத்தில் வந்து நம்ம டே தாண்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே வேகமாக போகிறாங்க. போயிட்டு ஏய் என்ன சொல்லி வச்ச எல்லாத்துட்டையும்? நான் என்ன சொன்னேன் ஜேகே? நான் எதுவுமே சொல்லலையே. ஏய் என்ன சொன்னேன்னு கேட்டேன். ஹேய் ஜேகே என்னது இது? எங்கள் அண்ணன் மேலே இருந்து கையிடு முதல்ல. ஏய் மேரி நீ பேசாமல் கிளம்பிடு. இங்கே பாரு உங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், அதனால பப்ளிக் பிளேஸில் இப்படி கையை வச்சுட்டு இருப்பியா? ரொமான்ஸ் பண்ணுறதுன்னா அந்த பக்கம் போய் ரொமான்ஸ் பண்ணுங்க. ஏய் நான் பண்ணுறத பார்த்தா உனக்கு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? அப்படி தான் இருக்குது. இங்கே பாரு மொத்த காலேஜ் உங்களெலாம் எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஆகா எவ்வளவு லவாங்கியான கப்பல், எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுக்குற நிலைக்கு அள்ளி விட இப்போ நம்ம ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏய் என்னடா சொல்லி வச்ச? என்ன சொல்லி வச்சான்னு கேட்டேன். ஜேகே நீ தானே நம்ம
ஜூஸ் ஷாப்புக்கு போனோம். அங்கே ஒரே கிளாஸில் 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கலான்னு சொன்னேன். நான் தான் பப்ளிக் பிளேஸ் ஆச்சே வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு தனியாக பார்த்துக்கலான்னு சொன்னேன். அதுக்கு போய் கோச்சிக்கிட்டேன். ஓ நான், ஆமாம் நீனு. ஒரே கிளாஸில் 2 ஸ்ட்ரா, ஆமாம் 2 ஸ்ட்ரா குடிக்கலான்னு சொன்னேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயிக்க நின்றுட்டுருக்கேன். ப்ரோ பார்த்தீங்களா, உங்களுக்காக ஒரே கிளாஸில் 2 ஸ்ட்ரா ஆசைப்பட்டு கேட்டிங்களா, குடிங்க அப்படின்னு சொல்ல. ஓ ஜெமன், நீ இவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. ப்ரோ உனக்கு ஒன்று தான் நான் வராமல் இருக்குண்ணா ப்ரோ, இந்தா ப்ரோ வாங்கி குடி அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜெயிக்க அந்த ஜூஸை வாங்கி அப்படியே ஜிமின் மூஞ்சிலே ஊற்றின்னு போயிடுறாரு. எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினும் அப்படியே போயிடுறாரு. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகி ஒரு ஈவினிங் டைம் ஆகுதுடா. ஏய் ஜெமினா, நீ கிளப் போகிறோம். கிளப்பா எதுக்குடா இன்னைக்கு வேணாம். எனக்கு மைண்டு ஃபுல்லாக அப்படியே அப்செட்டாக இருக்குது, நான் இன்னைக்கு கிளப் போகணும், வர்றியா? நான் மட்டும் போவா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கையும் ஜெமினும் அப்படியே கிளப்புக்கு தாண்டா போகிறாங்க. ஸோ போயிட்டு நம்ம ஜெக்கே ஃபுல்லாக குடிக்கிறாங்க. எதுக்குடா எதுக்கு இப்படி குடிச்சிட்ருக்க? என்னை தடுக்காத, நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் அவ்வளோ குடிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு எனக்கு அப்படியே காண்டாகுது. எதுக்கு அவன் என் பின்னாடி சுற்றிட்டுருக்கான்? இதுக்கப்புறம் அவன் என் பின்னாடி வந்தான்னு வையன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்குடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அப்படியே புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது அப்படியே டோர் நாக் பண்ணுறாங்க. மாதாஜி தாண்டா அப்படியே திறக்கிறாங்க. ஜெக்கி என்னது இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்க? மாதாஜி இங்கே பாரு மாதாஜி, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அப்படியே அவங்க அம்மா ஹக் பண்ணிக்க. மாதாஜி சொல்லு ஜெக்கி என்னாச்சு? இல்லை மாதாஜி, நீ சந்தோஷமாக இருக்கியா? சொல்ல. நான் சந்தோஷமாக தான்டா இருக்கேன். மாதாஜி எனக்காக நீ போய் சொல்லாத, சந்தோஷமாக தானே இருக்க? ஜேகே எனக்கு என்னடா குறை? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. உங்கள் அப்பா ஜிமன் நீ அப்புறம் என்ன எனக்கு வேணும்? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். லைஃப் லாங் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா? உன்னை நான் இப்படியே பார்க்கணும் சரியா? நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிடா, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ குடிச்சு வந்திருக்க? எனக்கு காண்டா இருக்குமா, அதனால தான். எதுக்கு காண்டு? ஜேகே நீ இங்கேயா இருக்க? ஆமாம் என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்க? இங்கே வாயேன், ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன், இங்கே வா. என்னாச்சு ஜேகே? அறிவில்லை உனக்கு? இதுக்கு அதுவா, அடுத்த வீட்டில் வந்து இப்படி இருக்கியே, முன்ன வேலையை நல்லா ஓசி சோறு தின்னுக்கிட்டு, அறிவில்லை உனக்கு? எத்தனை தடவை சொல்கிறேன் என் வீட்டுக்கு வராதுன்னு. என்ன உரிமையில நீ வரன்னு மட்டும் சொல்ல. ஜேகே நீ ரொம்ப குடிச்சிருக்க, போயிட்டு படுப்போ. குடிச்சிருந்தா என்ன? குடித்தாதான் உண்மை வரும் தெரியும்ல. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த லவ்வு மயிறு மட்டை இதெல்லாம் வேண்டாம். என் லைஃப்பில் அதெல்லாம் இல்லவே இல்லை, புரிதா? எதுக்குடா நீ பின்னாலே சுற்றிட்டுருக்க? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? உங்கள் அப்பா அம்மா உன்னை ஒழுங்காக வீட்டில் வளர்க்கலையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப பேசுகிறாங்க. இப்போ நம்ம தான், ஜேகே நீ ரொம்ப குடிச்சிருக்க, போயிட்டு படுப்போ பேசாமல். இது என் வீடு, நான் என்னமோ பண்ணுவேன். இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த அத்தை சொத்தை மாமா மச்சான் கழுந்தன்னாரு நத்தன்னாரு அப்படி இப்படின்னு என் வீட்டுக்கு வந்தேன்னு வையன், நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன்ட்டே. அவனை அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிடு. எனக்கு இந்த காதல் கர்மம்லாம் எந்த இளவும் தேவையில்ல, புரியுதா? அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப பேசுகிற. நம்ம டேக்கான்லேருந்து டியர்ஸே வந்துடுது. ஜேகே அப்போது நிஜமா என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காதாடா? இவ்வளோ வருஷம் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன், என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? நான் தான் சொல்கிறேன்ல, வர்றியா சுற்றுறியா சுற்று, ஃப்ளட் பண்ணுறியா பண்ணு, நானும் பண்ணுவேன். அதோடு நிறுத்திக்கணும். இந்த லவ்வு கர்மம் லைஃப் லாங் கூட இருக்கணும். கையை பிடிச்சிட்டே கண்ணை பார்த்துக்கிட்டே காலை உரசிக்கிட்டே அந்த கர்மம்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்தில் ட்ரூ லவ்னு எதுவுமே கிடையாது. இப்போது நீ கூட எதுக்கு என் பின்னாடி சுற்ற தெரியுமா? நான் ரொம்ப அழகாக இருக்கேன் தானே? அன்றைக்கி என் பாடியை பார்த்து சொன்னேன் நல்லா இருக்கேன்னு, அதுக்கு தானே?
அதுக்கு தானே பின்னாடி சுற்றுற? ஆ என்ன ஜேகே சொன்ன? உன் அழகுக்காகவும் உன் பாடிக்காகவும் நான் சுற்றுறேனா? ஆமாடா, அதுக்கு தானே என் கூட பின்னாடி இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே இந்த அழகு எல்லாமே போயிடுச்சுன்னு ஏன் போயிடுவ தானே? ஜேகே ரொம்ப தப்பாக பேசுகிற ஜேகே. நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. நீ எப்படா பாடியை பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? ஏய் உண்மையாவா? உண்மையாக லவ் பண்ணுறியா? ஐயோ இங்கே பாரு, தயவு செஞ்சு போயிரு. இந்த அழகு இருக்க வரைக்கும் தான் நீ என் கூட இருப்ப. இது போயிடுச்சுன்னு ஏன் நீயும் போயிடுவ. அந்த கருமத்துக்கு தான் சொல்கிறேன், எனக்கு காதல் கருமம் தேவையில்ல. மூடிட்டு வெளியே போறியா இல்லை கழுத்து பிடிச்சி சொல்லவா? ஃபைன் ஜேகே, நான் உன்னை இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணேன். ஆனால் ஒரு வார்த்தையில் நான் உன்னை உடம்புக்காக தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் நீயே வந்து கூப்பிட்டாலும் சத்தியமாக நான் உன்கிட்ட வரவே மாட்டேன். என் லவ் இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டல நீನು. இதுக்கப்புறம் சத்தியமாக நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அழுதுகிட்டே போயிடுறாங்க. டே நில்லுப்பா டே. ஜேகே அறிவில்லையாடா உனக்கு? எதுக்குடா அப்படி பேசுகிற? மா அது நீ ஹாப்பியாக இருக்கணுமா? எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும். ஜேகே நான் நல்லா தான்டா இருக்கேன். எதுக்குடா இப்போ அந்த பிள்ளைய போட்டு அப்படி பேசுனேன்? அவனையும் அப்பா மாதிரி தானேம்மா? அவனையும் அப்பா மாதிரி தாம்மா. என் உடம்பு தான் பார்த்து லவ் பண்ணுறான். இது போயிடுச்சுன்னு ஏன் போயிடுவான். ஹே, அவன் அப்பா மாதிரி இல்லைடா. அவன் ரொம்ப நல்ல பையன்டா. இல்லைம்மா, அவன் என் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே மாதிரி மட்டை ஆயிர. இப்போ அவங்க அம்மா அப்படியே கொண்டு போயிட்டு படுக்க வச்சிடுறாங்கடா. இப்போ அப்படியே மார்னிங் எந்திரிக்கிறாங்க. மாதாஜி என்ன ஜேகே? தள்ள வலிக்குது, இந்த சூப்பு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வாங்கி கொடுத்துக்க. எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை ஜேகே, எதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லுமா? இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீ காலேஜுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதாஜி அப்படியே போயிட. இப்போ நம்ம ஜேகே அப்படியே காலேஜ் தான் கிளம்பி போகிறாங்க. ஏய் ஜிமனா, நீ எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேறீங்க யாருமே? ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம காலேஜ் போகலாம் வா. ஏய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அது நேற்று நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன ஞாபகம் இருக்கணும்? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. நீ ரொம்ப திட்டிட்ட. என்னது? ஆமாம் நீ ரொம்ப திட்டிட்ட, ரொம்ப அசிங்கமாக பேசிட்ட. பாவம் அவன் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே போயிட்டான். ஏய் என்ன சொல்கிற? ரொம்ப திட்டேனா? ஆமாம் ரொம்ப பேசிட்ட. அவன் உன்னை உடம்புக்காக தான் லவ் பண்ணுறான்னு எப்படா நீ சொன்ன? அப்படி சொன்னேனா? ஆமாம், அவன் லவ் நீ அப்படியே கொச்சப்படுத்தி பேசிட்ட. பாவம் அவன் நைட்டு 12 o'clock எங்கே போனானே தெரியல. நானும் கால் பண்ணி பார்க்குறேன், எடுக்கவே மாட்றான். ஏய் என்ன சொல்கிற? ஆமாம் அவன் எடுக்கவே மாட்றான். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் காலேஜ் போகிறாங்க. பட் நம்ம அங்கே வரவே இல்லை. ஹேய் ஜிமன், அவன் எதுக்குடா வீட்டில் 12 o'clock வரைக்கும் இருந்தான்? அவனை போக சொல்லணும்னு அறிவில்லை வீட்டில்? ஹேய் நான் கேட்டேன்டா, அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துருக்கான். என்னன்னு யார்ட்டையுமே சொல்லலையாம். நான் ஜெயகிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். என்னன்னே தெரில இப்போ வரைக்குமே. என்னது என்கிட்ட சொல்லணும்னு உட்காந்துருந்தானா? ஆமாம் என்னன்னே தெரில, வந்து பேசி அனுப்பிச்சி விட்டேன். என்ன சொல்ல வந்தான் எதுவுமே தெரில அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஜேகேயும் எங்கெங்கேயோ போட்டு தேடி பார்க்குறாங்கடா. பட் நம்ம எங்கேயுமே காணோம். என்ன சொல்ல வந்திருப்பான்? என்ன அவ்வளோ நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்கிற அளவுக்கு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஃபுல்லாக தேடிட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு அழகான ஒரு செரி பிளாசம் இருக்குடா. ஸோ அங்கே வந்துட்டு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இவங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு பார்க்குறாங்க. அங்கேயும் இல்லை, பார்க்கு பீச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்க. பட் நம்ம எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம ஜேகேயும் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு அப்படியே கிளப் போயிட்டு ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சரக்கடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு தலை பயங்கரமாக வலிக்குது. என்ன எப்படி வலிக்குது? ஹேய் எங்கடா போய் தொலைஞ்ச? நான் ஏதோ தெரியாமல் போதையில் பேசியிருப்பேன். அதுக்குன்னு எங்கடா போனேன்? எங்கே போனேன்? என்னை விட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவருக்கு இப்போது ட்ரிங்க் பண்ணதுக்கப்புறமா ஏதோ ஒன்று அப்படியே ஞாபகம் வருது. எது என் தலை இப்படி வலிக்குது? ஜேகே வேணாம் ஜேகே, இல்லை இதெல்லாம் தப்பு.
ஏய், என்ன தப்பு? ஆ நீ என்ன லவ் பண்ணுறதானா? ஆ பண்ணுறியா இல்லையா? பண்ணுறேன், ஆனால் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸாக அவர் மண்டையில் அப்படியே போட்டு ரொம்ப குடஞ்சிட்ருக்கு. ஸோ அவருக்கு என்னென்னமோ சவுண்ட்லாம் கேட்குது. இப்போ அவரால் ரொம்ப தலைவலி தாங்க முடியாமல் அப்படியே போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு லாங் ப்ரீத் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாடா நம்ம ஜெக்கி வந்துட்டு ஒன் டே வந்து பாருக்கு போயிருப்பாங்க ஜிமின் கிட்ட சொல்லாமையே. ஸோ பைபிளில் போயிட்டு ரொம்ப குடிச்சிருப்பாங்க. அப்போது அந்த வழியாக நம்ம டே வந்து போயிருப்பாங்க. ஸோ நம்ம டே அப்படியே பார்க்குறாங்க. ஜெக்கி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? ஏய், டே தானே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? நீ சரக்கு அடிப்பியா என்ன? நான்லாம் அடிக்க மாட்டேன். என்ன நிற்க கூட முடியல, எதுக்கு இவ்வளோ குடிச்ச? நான் அப்படிதான் குடிப்பேன். சரி, உன் வீடு எங்கே இருக்குது? என் வீடா? என் வீடு எங்கே இருக்குது தரலையே, மறந்துட்டேனே. மறந்துட்டியா? ஐயோ, இப்போ நான் உன்னை எப்படி எங்கே கூட்டிகிட்டு போகிறது? 11 o'clock ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் பார்க்குறாங்க. மொபைலில் ஃபுல்லாக சார்ஜு இல்லை. இப்போ ஜேக்கியோட மொபைலை கேட்குறாங்க. ஜேக்கியோட பாஸ்வேர்டு என்னன்னே அவருக்கு மறந்து போச்சு. ஸோ அவரால் சொல்லவும் முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜேக்கி, வா எங்கள் வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? வீட்டுக்கு எதுக்கு நான் வரணும்? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே ஜேக்கியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேக்கியை கொண்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு டே வந்து அப்படியே ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஜேக்கியோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கி தாண்டா அப்படியே டேயோட கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. ஹேய் ஜேகே, என்ன பண்ணுற? விடு என்ன. என்ன விடுனா என்ன? ஏன் என்ன உனக்கு பிடிக்காதா? யார் சொன்னா? எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்குமே. அப்புறம் என்ன விடுன்னு சொல்கிற? இல்லை, நீ இப்போது என்ன பண்ண போகிற? விடு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்கு சொல்லு, என்ன மாதிரி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கி அப்படியே டே கிட்ட போக நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி தூரமாக போகிறாங்க. இப்போது அப்படியே நம்ம செக்கி அவரோட ஹிப்பை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இழுத்து வச்சுக்கிறாங்க. ஏய், நீ தான் லவ் பண்ணுறல்ல, அப்புறம் எதுக்கு தள்ளி போகிற? இங்கே பாரு செக்கி, இதெல்லாம் தப்பு, ஒழுங்காக என்னை விட்டுரு. ஏய், என்ன தப்பு? நீ என்ன லவ் பண்ணுற, அப்புறம் என்ன தப்புன்னு கேட்டேன்? இங்கே பாரு ஜேக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஜேக்கே அப்படியே டேயோட லிப்ஸை பிடிச்சி செம்மையாக ரொம்ப கடிச்சு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. சிக்கி என்ன ஃபோன் சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் நம்ம ஜேக்கே சுத்தமாக விடவே இல்லை. இப்போ அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஹே டே, எனக்கு நீ இப்போ வேணும். என்ன பேசுகிற ஜேக்கே? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு இப்போ நீ வேணும், முழுசாக வேணும். நான் ஒன்று எடுத்துக்கணும். இங்கே பாரு ஜேக்கே, இதெல்லாம் வேணாமே. நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேக்கே அவரோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அப்படியே கலட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம டேயும் அவரோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அப்படியே அவரை கலட்டில் நம்ம ஜேக்கே அப்படியே கழட்டி விடுறாங்க. டேக்கு இன்னும் சொல்லவும் முடியல. காசு நம்ம டே வந்து ஜேக்கே ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேக்கே அப்படியே டே மேலே ஓவர் ஆகுறாங்க. ஜேக்கே நான் அகெயின் சொல்கிறேன் ஜேக்கே, நீ போதையில் இருக்க, இதெல்லாம் வேணாம். நான் போதையில் இருந்தா என்ன? நீ என்னை இன்னும் போதை ஏற்றுற. இதோ இப்படி பார்க்குறேன்ல, எவ்வளோ நல்லா இருக்க தெரியுமா? உன்னை இப்படியே விட முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கே அப்படியே டேயோட பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம டேயால் சுத்தமாக முடியல. அவங்க அப்படியே மார்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே அப்படியே அங்கே ஒரு ரொம்ப ஹார்ஷான மேக் அவுட் பண்ணி முடிக்கிறாங்க. நம்ம டேயால் பெயின் சுத்தமாக தாங்கவே முடியல. பட் நம்ம ஜேக்கே ஆல்ரெடி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. காசு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. டேயால் சுத்தமாக முடியல. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜேக்கி அப்படியே படுத்துடுறாங்க. நம்ம டேயும் அப்படியே படுத்துடுறாங்க.
ஸோ அப்படியே அவங்க 2 பேத்துக்குள்ள எல்லாமே இங்கே முடியுது. இப்போ அப்படியே மார்னிங் பார்த்தோன்னா நம்ம ஜேகே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே டே வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்க. யார் வீடு இது? வேறு மாதிரி வந்து படுத்துட்டேன்னா தலை வேற வலிக்குது, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம டே வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாங்க, காசு தெரிஞ்சால் எதுவும் நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ வரைக்குமே நம்ம ஜேகேக்கு வந்து இது தெரியவே தெரியாது. நம்ம டே அதுக்கப்புறமா தான் ரொம்ப க்ளோஸாக ட்ரை பண்ணியிருப்பாங்க நம்ம ஜேகே கிட்ட. ஆக்சுவலாக இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்லி லவ் பண்ணுறது வேறடா, உண்மையான லவ் காட்டுறது வேற. ஸோ அதனால தான் டே வந்துட்டு இது எதையுமே வந்து வெளியே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இவனை நம்ம உண்மையாக லவ் பண்ண வச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஜேகே வந்து சுத்தமாக பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஜேகேக்கு ஞாபகம் வர அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுது. டேய் ஜேகே, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஐயோ கடவுளே, என்னடா பண்ணிருக்க? டே போட்டு என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயோ, அவன் எதுக்கு இத்தனால இது எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஜெக்கி குடிச்சா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது கூட தெரியாதவனுக்கு அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அவரே போட்டு அப்படியே அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போது அப்படியே நம்ம டேயோட வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. போனால் அங்கே டே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஜெக்கி அப்படியே டேயோட ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த மார்னிங் சவுண்டு, நம்ம டே வேணான்னு சொன்னது, இவர் வேணும்னு சொன்னது எல்லாமே அப்படியே கேட்டுகிட்டே இருக்கு. அதெல்லாம் வலிக்குது அப்படியே சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அங்கேயே அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்கார. ஜெக்கி டே இங்கேயா இருக்கனே? நான் இங்கே தான் இருக்கேன். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது சும்மா அப்படியே உன்னை காணோம், அதான் பார்த்துட்டு போகலான்னு. சரி ஓகே, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை டே, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி ஓகே, ஆனால் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போகலை. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதனால தான் அப்படியே வெளியே போயிட்டு வந்தேன். மற்றபடி நான் இங்கே தான் இருக்கேன். ஓகே டே, ஓகே. என்கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமா? இல்லையே, உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? நிஜமாக ஒன்றும் இல்லையா? இல்லை ஜேகே, எதுக்கு கேட்குற? உண்மையை சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு. எதுக்கு ஜேகே பழற? ஏய், உண்மையை சொல்லுன்னு சொன்னேன். என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமா? இல்லை ஜேகே, எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போது உனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை தானே? ஆமாம். அப்போது இது என்னடா? இது என்ன? இது என்னன்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அவரோட கையை காட்ட, ஜெக்கி அது வந்து நீ எதுக்கு அதை வச்சுருக்க, குடி என்கிட்ட அப்படியே சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அதை வாங்கிக்கிறாங்க. ஏய், இது என்னன்னு கேட்டேன். என்ன இது? யாரு நீயா? நீயா? அது வந்து அது நீயான்னு கேட்டேன்ட்டே. உண்மையை மட்டும் சொல்லு. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவ்வளோ டைட்டாக ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்ல வர்றத கூட நீ எதுக்குடா கேட்கவே இல்லை. என்ன சொன்னா? உடம்புக்காக நான் உன்னை லவ் பண்ணேன்னா எப்படி நீ அப்படி சொன்ன? எப்படி அப்படி சொன்ன? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நான் உடம்புக்காக உன்னை லவ் பண்ணலை ஜெக்கி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணேன். நீ உடம்புக்காக லவ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஹே டே, சாரி டே, ரொம்ப சாரி. நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் டே. இதுக்கப்புறம் சத்தியமாக அப்படி பேச மாட்டேன். இப்போது என்கிட்ட பேசாத. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஆனால் நான் சொல்ல வர்றதை நீ கேட்கவே இல்லை. என்ன ரொம்ப அசிங்கமாக பேசிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? ஏய் ஏய் சாரி டே, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கி அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணி, நிஜமாவா? நிஜமாவா? ஆமாம். எப்போ? நீ என்ன திட்டினப்போ தான். ஓ சாரி டே, ரொம்ப சாரி. பரவாயில்ல. அப்போது குட்டி டேயா? இல்லை, குட்டி ஜேகே தான். ஓ குட்டி ஜேகேவா? அப்போது குட்டி டே வேண்டாமா? எனக்கு ரெண்டுமே வேணும். ஓ ரெண்டுமே வேணுமா? ஆமாம், எனக்கு ரெண்டுமே வேணும். அப்போது நமக்கு ட்வின்ஸா? தெரியலையே, ஏதோ இவங்க வெளியே வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவரோட வயிற்ற தடவை. எஸ், நம்ம டே அவங்க ப்ரெக்னென்ட்டு. ஆக்சுவலாக நம்ம செக்கி கையில் வச்சுருந்தது ஒரு கிட்டுடா, ஓகேவா? இப்போ நம்ம டே தாண்டா ஜேகே. இதுக்கப்புறம் இப்படிலாம் நீ பேச மாட்டேதானே? ஏய் சத்தியமாக நான் பேச மாட்டேன்டா. என் லைஃப்பில் நடந்த விஷயம் அப்படி, அதனால தான் ஏதோ புத்தி மாறி போய் பேசிட்டேன். ரொம்ப சாரிண்ணா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, நான் ஒன்றும் கோவிச்சுக்கல. டே, நான் எதுக்கு அப்படி உங்கள்கிட்ட பேசினேன்னு தெரியுமா? உனக்கு என்னை பற்றி முழுசாக தெரியாதுல்ல? என்ன தெரியாது? இல்லை டே, இப்போ எனக்கு ஒரு அப்பா இருக்கார்ல? ஆமாம். அப்புறம் என் பிரதர் ஜிமன் இருக்கான்ல? ஆமாம். அவங்க என் சொந்த அப்பா கிடையாது. சொந்த அப்பா இல்லையா? ஆமாம். எங்கள் அம்மா ஒரு பையனை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணாங்க. அவன் எங்கள் அம்மா நல்லா தான் பார்த்துக்கிட்டான். நான் பிறந்து ஒரு 5 வயசு வரைக்கும் என் கூட தான் இருந்தான். அப்பாங்கிறதுல என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டான்ட்டே. ஆனால் திடீர்னு எங்கள் அம்மா அழகா இல்லை, குழந்தை பிறந்தாலும் அழகெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற பொண்ணோட போயிட்டான்ட்டே. அப்போது உடம்ப பார்த்து தான் அவன் லவ் பண்ணியிருப்பானா? மனசை பார்த்து லவ் பண்ணியிருக்க மாட்டானா? எப்படி குழந்தை பிறந்துருச்சு அழகு இல்லைன்னு எப்படி அவன் எங்கள் அம்மா விட்டுட்டு போகலாம்? இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க. எப்படிட்டே உடம்ப பார்த்து தான் லவ் வருமா? சிக்கி நீ இமோஷ்னல் ஆகாத சிக்கி. இல்லட்டே, எனக்கு புரியல. எங்கள் அம்மாவையும் என்னையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டான்ட்டே. அப்போது அவன் பண்ணதுக்கு பேர் லவ்வே இல்லை தானே? எங்கள் அம்மாவை ஜஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டான், ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி. அப்போது எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அப்போ தோணுச்சு எனக்கு, இந்த உலகத்தில் ட்ரூ லவ்னு ஒரு மண்ணும் கிடையாது. எல்லாருமே உடம்புக்காகவும் பணத்துக்காகவும் தான் பழகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தோணுச்சு. அதனால மட்டும்தான் உன்னோட ட்ரூ லவ்வை நான் அதே மாதிரி சந்தேகப்பட்டுட்டேன். ரொம்ப சாரி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஹக் பண்ணிக்க. இட்ஸ் ஓகே சிக்கி, விடு, நான் எதுவுமே நினச்சிக்கல, விடு, அழாத. இல்லை டே, நான் உன்னை கன்சிடர் பண்ணியிருக்கணும். நீ என்னை எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருக்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்கடா. இப்போ வந்துட்டு நம்ம ஜேகேயோட அம்மாவை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, ஆக்சுவலாக நம்ம ஜேகே சொன்ன மாதிரியே மேரேஜ் ஆகிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜிமனோட அப்பா வந்து ஜேகேயோட அம்மாவோட ஃப்ரெண்டுடா. ஸோ நம்ம ஜிமனோட அப்பாவுக்கும் ஜேகேயோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அப்பா விட்டு போனதுக்கப்புறமா ஆக்சுவலாக நம்ம ஜிமனோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜிமனும் ஜேகேயும் வந்துட்டு உடன் பிறந்த அந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி ஒரு பிரதர்ஸ் தான், ஓகேவா? ஓகேடா, இப்படியே டைம் எல்லாமே ஸ்கிப் ஆக டைம் கிடையாது, டேஸ், மந்த்ஸு, இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே காட்டணுன்னா, அந்த வீட்டில் ஒரு அழகான குழந்தை அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ், அது நம்ம பிரின்சஸ் குட்டி தான். நம்ம டிக்குக்கு 2 பேருக்கும் ஒரு அழகான பிரின்சஸ் பிறக்கிறாங்க.
ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம யுங்கி மாதாஜி பின்னாடியே திரியிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெமனும் அப்படியே யுங்கி பின்னாடியே திரியிறாங்க. நம்ம யுங்கியை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா அவருக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாதுடா. ஸோ நம்ம மாதாஜி வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். நம்ம யுங்கிக்கும் வந்துட்டு மாதாஜி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம யுங்கி இங்கே இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெமன் இன்னமுமே பின்னாடியே தான் சுற்றி திரியிறாரு. நம்ம யுங்கி இன்னமுமே வந்து ஒத்துக்கவே இல்லை. இதுக்கப்புறமாவது ஒத்துக்கிட்டே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நினச்சிப்போம். ஓகேவா? இந்த மூவி இங்கேயே கம்ப்ளீட் ஆகுது. எப்படி இருந்துச்சு இந்த மூவின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்டு மினிட்ல நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்கடா. ஓகேவா? அப்புறம் லவ் அன்எக்ஸ்பெக்டட் வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு எப்படி கொடுக்குறதுனே தெரியல. காசு அது வந்து ஒரு ரிவேஞ்ச் ஸ்டோரியாக இருக்குது. ரொம்ப வந்து டேக்குக்கு சீனே இருக்க மாட்டேங்குது. என்ன மேட்ரு, நம்ம போடுவோமா இல்லை நிப்பாட்டிடுவோமா, என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஆமீஸ், அதுக்கப்புறம் நான் வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் ஆமீஸ்.